ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கல்யாணம் தாங்க வந்துடுச்சு. ஆமாங்க, இன்றைக்கி வந்து முதல் நாள் வந்து அதாவது 3 நாள் இருக்குது மேரேஜுக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை தான் மேரேஜ். இன்றைக்கி ஒரு கல்யாணம் நடக்க போகுது. ஆமாங்க, என்னுடைய கொழுந்தனாருக்கு 2 கல்யாணம் நடக்க போகுது. அது என்னடா 2 கல்யாணம் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. வேறு ஒன்றுமே இல்லைங்க. நம்ம வீட்டில் வந்து பெரியவங்க யாராச்சும் மரம் வந்து வச்சுருந்தாங்கன்னா, அதாவது ஆலமரமோ இல்லை அரச மரத்துக்கு பக்கத்தில் வந்து வேப்ப மரம் 2 மரம் சேர்ந்தாப்புல இருந்ததுன்னா, அவங்க வச்ச மரம் வந்து வளர்ந்து வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட பையன் வீட்டில் ஒரு பையன் இருந்தாலும் சரி, இல்லை 4 பையன் இருந்தாலும் சரி, கடைசியில் யாருக்கு மேரேஜ் ஆகுதோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு இந்த அரச மரத்துக்கும் வேப்ப மரத்துக்கும் கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணுவாங்க. இது வந்து கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய சம்பிரதாயம். ஓகேங்களா, நம்ம கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய சம்பிரதாயம். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா என்னுடைய மாமனார் வந்து சின்ன வயசுலேயே மரம் வச்சாங்க. மரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்து போய் பெரு தூரமாக வந்துடுச்சு. அது பக்கத்துலேயே வேப்ப மரம். இந்த 2 மரத்துக்கு வந்து நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடணும். அதாவது கல்யாணம் அன்னைக்கு நம்ம இப்போ இன்றைக்கி தான் நம்ம கல்யாணம்னா இன்றைக்கி காலையிலே கூட ஃபஸ்ட்டு அவங்க தாலி கட்டிட்டு 2வது பொண்ணுக்கு கட்டலாம். நம்மளுக்கு எப்படியாப்பட்ட டைம் இருக்கோ அந்த டைமில் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எங்களுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் 3ஆம் நாள் செஞ்சுக்கலாம். அப்போ தான் எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் செஞ்சிடலாம். அப்படின்னால 3ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி தான் வெள்ளிக்கிழமை, இன்றைக்கே நம்ம செஞ்சிடலாம், நாளும் நல்லா இருக்கே அப்படின்னால இன்றைக்கி தாங்க தாலி கட்ட போகிறோம். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆமாங்க, 1 by 1 ரெகுலராக அப்படியே வந்துகிட்டே இருக்கும். இனிமேல் கல்யாணம் வீட்டில் வந்து களை கட்டுதுங்க. கல்யாண களை கட்டிடுச்சு. இன்னும் 3 நாள் தான் இருக்குது. விறுவிறுப்பாக வந்து எல்லா வேலையும் முடிக்க போகுது. கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். புதுசாகவும் இருக்கும். ஓகேங்களா, நாங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறோம். எங்கள் வீட்டில் வந்து சின்ன கொழுந்தனாருக்கு தான் இப்போ மேரேஜ், அவரு தான் இப்போ செய்கிறார். இதை வந்து நம்ம கல்யாணம் எப்படி பண்ணுவோமோ அதே போலவே பண்ணுறாங்க. இதுக்கு வந்து தாலி பார்த்திங்கன்னா 5 பஞ்சலன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, எல்லாமே சேர்த்து ஒரு தாலியாக செஞ்சு நாங்கள் வந்து கட்டுறோம். ஓகேங்களா, இப்போ வந்து ஐயர் வச்சு தான் இது கட்டணும்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஐயரே வச்சு கட்டிடலான்ட்டு ஐயர் வந்துட்டாங்க. காலையில் பார்த்திங்கன்னா 6:30 to 7 முகூர்த்தத்தை சொல்லியிருந்தாங்க. அந்த நேரத்துக்குள்ளே நம்ம வந்து மேரேஜ் முடிச்சிடணும் அப்படின்னால மேரேஜ் முடிக்கிறோம். இந்த முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா பந்தக்கால்லேருந்து எல்லாமே செய்ய போகிறோம். நலுங்கு 3ஆம் நாள்லேருந்து நாங்கள் வைக்க போகிறோம். ஒவ்வொன்றா அடுத்தடுத்த வீடியோவாக பார்க்குறோம். ஓகேங்களா, இது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் நம்ம வீடியோவை போட்டால் நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகேங்களா, அதனால் ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் இந்த மாதிரி வீடியோவை போட்டிங்கன்னா டக்குன்னு பார்ப்பீங்கன்னு ஒரு 4 நிமிஷத்துக்கு மட்டும் இப்போ போகிறோம். பாருங்கள், அடுத்தடுத்தது கண்டினியூவாக கண்டிப்பாக வரும். ஓகேங்களா, இது கல்யாணம் மாதிரியே பண்ணுறாங்க. பார்க்கவும் ரொம்ப நல்லா இருந்தது. மாப்பிள்ளைக்கு தோலைனா என்னுடைய பசங்க எல்லாமே கூட உட்காந்துக்கிட்டு நாங்களும் வேடிக்கை பார்க்குறோம். நீங்களும் கண்டிப்பாக பாருங்கள், ரொம்பவே பார்க்கவும் நல்லாயிருக்கும். காலையில் பார்த்திங்கன்னா பாம்பில் வந்து வெறுவத்தில் இருக்கக்கூடாதுன்னு நல்லா சாப்பிட்டு தெம்பாக தான் உட்காந்துருக்காங்க. பார்த்திங்கன்னா மரம் எந்த தூரத்துக்கு நல்லா வளர்ந்துருக்குன்னு பாருங்களேன். இதுதாங்க நம்ம வந்து கல்யாணம் பண்ண போகிறோம். கெட்டி மேலும் கொட்டின மாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரி பாட்டுக்கு மேலதாளம் வைக்கலை. இதுக்காக நம்ம கைத்தட்டியே வச்சுக்கலாம் அப்படின்னு ஐயரும் சொல்லிட்டாங்க. ஓகே, நல்லதாக போச்சு அப்படின்னு ஆச்சு. இனிமேல் இந்த மந்திரம்லாம் சொல்லி ஒவ்வொன்றா நடக்க போகுது. கண்டிப்பாக ஐயரில் இப்படி மந்திரம் சொல்கிறாரு அப்படிங்கிறது நம்மளாம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது அடுத்தடுத்த வீடியோவாக கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக பாருங்கள். षष्ठी संवत्सरामध्ये शोभप्रग्राम संवत्सरे शुभचित्ते शुभयोग शुभगंध ज्ञापपूर्ण विशेषेण शिष्टायुधा शुद्धमान वडकले போட்டுங்க சார். உட்கார்ந்து அப்படியே மஞ்சள் அரிசி புஷ்பத்து விநாயகர் போடுறது. விநாயகர் சுகச்ச திவிரோ திவிகனியாக லம்போதரிச்ச விகிரோ விஜயராஜோ ಗಣಾಧಿಪಕ ದುರ್ಮಗೇದು ಗಣಾಧ್ಯಕ್ಷೋ ಬಾಣಿಚಂದ್ರೋ ಗಜಾನಕ ಕಾವಲಸೇನ पुष्पधूप सगळारायणे शिवक्षेत्रं दिने दिव्यनारायणते सोनिजमादेव रूपाणान्तु पूजन रूपं मात्रावनमः नैवेद्यं सुवर्णपुष्पम् आयुष्येन्द्रिय अनुगामकटेडगे गोत्रो भगवानां धनं वायुषेत्रं मंगलप्रवणाची विद्यात्म मंगले दान देवनायक ओम दिशान 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 आभोगस्वरय स्वाणयुदे महेनायत्तस योगस्वरय दस्मान् उभयन काटिगे कितल्यार मट काटिगे सकुरलिदान धनं धान्यन साधनेन्द्र गायसेन्द्र निर्माण सोगलतो वाण ಅಲ್ಲಿ మన గుర్ల వేడికి సార్ ఇది వినాయక వేడికి ఇష్ట వేడికి అన్న హోటల్ ಮಂಜಾತಿ நம்ம போயிட்டு வரணும். அப்படியே போட்டு வந்துட்டாங்க. மொத்தமாக போட்டு எல்லாமே இங்கே தான் போன கலெக்ஷன் வந்து குலக்கண்டதான பிரம்மணான்னு சொன்னோம். காந்தாய கல்யாண பிரம்மணா இல்லாத அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.